தோட்டத் தொழிலாளர்களின் சம்பள உயர்வு தொடர்பில் இன்று பேச்சுவார்த்தை இடம்பெறும் என்று பல்வேறு தரப்பினராலும் தெரிவிக்கப்பட்ட போதிலும் இன்றும் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படவில்லை. அடுத்த வாரத்துக்குள்ள இந்த 6 நாளுக்குள்ள வேலை மக்களுக்கு வழங்குவாங்கன்னு ஒத்துழைப்பு அவங்க தெரிவித்த பிறகு அதுக்கப்புறம் அந்த சம்பளத்தில் ஒரு நல்ல முடிவு வந்து கை சாத்து அளிக்கப்படுங்கிறத நாங்கள் முழுமையாக நம்புறோம். தொழிலமைச்சருக்கு தெளிவாக கூறியுள்ளோம். எதிர்வரும் 13ஆம் தேதிக்கு முன்னதாக கம்பெனிக்காரர்களோடு நாங்கள் எங்களுடைய கேள்விகளுக்கு பதிலை கேட்டு 13ஆம் தேதி பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். கலந்துரையாடல் ஒன்றை நடத்தி நாளாந்தம் 730 ரூபாய் சம்பளத்தை வழங்கும் இணக்கப்பாட்டுக்கு நாம் வந்துள்ளோம். தொழிற்சங்கங்களுக்கு இடையே வளமையாக கைச்சாத்திடப்படும் உடன்படிக்கையில் வெள்ளிக்கிழமை மாலை கைச்சாத்திடுவதற்கு நாம் எண்ணியுள்ளோம். இதேவேளை தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு தொடர்பில் அபிவிருத்தி மூலோபாயம் மற்றும் சர்வதேச வர்த்தக அமைச்சில் இடம்பெற்ற கலந்துரையாடல் இன்றும் இணக்கப்பாடுகள் எட்டப்படாத நிலையில் நிறைவு பெற்றது. இன்னும் ஒப்பந்தம் கைச்சாத்திடவில்லை. சில நாட்களுக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. சில பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படுவதற்கு இந்த கூட்டம் இடம்பெற்றது. இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர்கள் சங்கத்தின் செயலாளர் வடிவேல் சுரேஷ் வெளிநாட்டிற்கு சென்றுள்ளார். அவர் உட்பட அனைவரின் பங்களிப்புடன் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடுவதற்கு தீர்மானித்துள்ளோம். சர்வதேச வர்த்தக அமைச்சில் ஏன் இந்த கூட்டம் நடைபெற்றது? என்ன சம்பந்தம் உள்ளது? அமைச்சிற்கு சம்பந்தம் இல்லை. 3 அமைச்சும் சேர்ந்து கடந்த காலங்களில் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளன. நாம் ஒரு இடத்தில் மாத்திரம் வைக்கவில்லை. தொழில் அமைச்சு, பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சில் பேச்சுவார்த்தை நடத்தினோம். 1 வருடமும் 6 மாதங்களும் நிறைவுற்ற நிலையில் சம்பள பேச்சுவார்த்தை தொடர்பில் இன்னும் இணக்கப்பாடு எட்டப்படவில்லை. என்ன காரணம்? தற்போது நாட்டில் காணப்படும் பொருளாதார நிலைமை அனைவரும் அறிந்த விடயம். உற்பத்தியில் பொருட்களுக்கு விலை அதிகம் காணப்படுகின்றது. ஏற்றுமதியின் லாபம் குறைவடைந்துள்ளது. இந்த உடன்படிக்கை கைகூட வேண்டும் என்றால் அரசின் நிவாரணம் கிடைக்க வேண்டும். நிவாரணம் பெறுவது தொடர்பில் பிரதமருடன் நாங்கள் இன்று கலந்துரையாட உள்ளோம். 730 ரூபாவுடன் 300 நாட்கள் வேலை பெற்றுக் கொடுப்பது தொடர்பிலும் பிரதமருடன் கலந்துரையாட உள்ளோம். சம்பள உயர்வு தொடர்பில் பேச்சுவார்த்தை இடம்பெற்ற பின்னர் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் ஊடகவியலாளர் சந்திப்பும் இடம்பெற்றது. வாரத்தில் 3 நாள் அல்லாட்டி 4 நாள் வேலை கொடுக்கிறதா இருந்தாங்க. அதை நாங்கள் மறுப்பு தெரிவித்து அது 300 நாள் வேலை வருஷத்துக்கு கட்டாயம் கொடுக்கணும்னு பேசியிருக்கிறோம். ஒவ்வொரு கிலோவுக்கு கூடுதல் கொண்டு எடுத்தா அவங்க 20 ரூபா வாங்குறாங்க. 5 ரூபா சேர்த்து 25 ரூபா ஆக்கணும்னு சொல்லியிருக்கோம். இதெல்லாம் பேச்சுவார்த்தையில் உள்ள அங்கங்கள். இது தீர்க்கமான முடிவு செவ்வாய்க்கிழமை பேசி தீர்க்கப்படும். ஏன்னா எல்ஜிடபிள்யூங்கிற கட்சியின் பொது காரியதர்சி இதை சம்மந்தப்பட்டிருக்கணும் ஒப்பம் வைக்கிறதுனால பேச்சுவார்த்தைகளை அவர் வெளிநாடு போயிருக்காரு. இதை பேசி தீர்க்கக்கூடிய வாய்ப்பு வந்த நேரம் கடைசி நேரத்தில் அமைச்சர்கள்லாம் பங்கு பெற்று இதை முடிவுக்கு கொண்டு வர நேரம் நான் இருக்கணுங்கிறது ஒரு பொறுப்புள்ள ஒரு பொதுக்காக சேர்ந்தால் தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சவராக இருந்தால் அவர் வெளிநாட்டுக்கு போனது தெரிஞ்சுக்கு தான் போயிருக்காரு. அவர் கலந்து கொண்ட 3 பேச்சுவார்த்தையும் ஏசி ரூமில் தான் நடந்துச்சு. காலிப்பக திடலில் நடக்குது. அதனால அதான் உங்களுக்கு ஏற்கனவே அவர் ஒரு நகைச்சுவையாளர், ஈழத்து வடிவேல். அதனால அவரை பற்றி பேசுறது பேஸ்ட். 1000 ரூபாய் கேட்டு ஆர்ப்பாட்டம் சொல்றாங்க. ஆனால் அந்த அமைச்சர் சொல்றாரு 1000 ரூபாய் கொடுத்தா நான் அமைச்சரவையை விட்டு வெளியே போவேங்கிறாரு. அப்ப அமைச்சரே மக்களுக்கு எதிராக இன்னைக்கு குரல் கொடுக்கிறார். தீபாவளி 6500 ரூபா கொடுக்குறோம் நாங்கள். இன்னைக்கு அமைச்சர் சொன்னார், லேபர் மினிஸ்டர் எங்கள்கிட்ட சொன்னார், இந்த வேலை நிறுத்தமெல்லாம் இருந்ததுனால இன்னொரு 3500 ரூபா சேர்த்து கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 10,000 ரூபா தீபாவளி அட்வான்ஸ் கிடைக்கிது மக்களுக்கு. இப்போ இந்த கிழமையில கொடுப்பாங்க, சம்பளத்தோடு சேர்த்து கொடுத்துருக்கணும். இல்லாட்டி இப்போ இந்த சம்பளம் சைன் பண்றேன்னுட்டு சூட்டி கேச எடுத்துக்கிட்டு மந்திரி மாருங்க பயந்து ஓடிட்டாங்க. தாரேன்னு சொல்லி எங்களுக்கு ஒப்ப வைக்கிறேன்னு சொல்லி 4ஆம் தேதி பண்றேன்னு சொன்னீங்க. சொல்லி எங்களுக்கு ஒரு ஒப்பந்தமும் பண்ணல. ஊழா காலத்துக்கு எங்களுக்கு சம்பளம் இன்னும் கூட்டி கொடுக்கல. 20 ரூபாய் 30 ரூபாயும் கூட்டி கொடுத்து நாங்க தோட்டத்துல உள்ளவங்க கஷ்டப்படல. எங்களுக்கு முக்கியமா 1000 ரூபாய் சம்பளம் எங்களுக்கு வேணும். எங்கள்கிட்ட ஏரியஸ் வேணும். தோட்டத்தொழிலாளர்களோட ஏரியாஸ் எங்களுக்கு பயந்துகிட்டு எங்களை ஏமாத்திட்டு வெளிநாட்டுக்கு போனாப்புல சரி போவாது. எங்களுக்கு உடனடியாக எங்களுக்கு ஏரியாஸ் வேணும். எங்களுக்கு 1000 ரூபாய் சம்பளம் எங்களுக்கு வேணும். நாங்க சும்மா கேட்கல, தோட்ட தொழிலாளி நாங்க கஷ்டப்பட்டு தான் உங்ககிட்ட எங்களோட காசை கேட்கிறோம். நீங்க ஏமாத்திட்டு போயிட்டீங்க.
இன்று சம்பள பிரச்சனை கைத்தாத்திட்டு 560 நாட்கள் அடைந்திருக்கின்றன. இந்த 560 நாட்கள் அடைந்தும் எந்த தொழிற்சங்கமோ அல்லது மலையத்தை பிரதிபலித்த எந்த ஒரு அமைச்சருமோ இதை பற்றி அக்கறைப்படவில்லை. இன்று தோட்ட தொழிலாளர்கள் தானாக ஊடகங்களில் கூறப்பட்ட கருத்துக்களை வைத்துக் கொண்டு வீதிகளுக்கு இறங்கி இருக்கிறார்கள். இதை நாங்கள் அழகாக பார்க்க முடியும் என்று சொன்னால் பல அமைச்சர்களுக்கும் பல தொழிற்சங்கங்களுக்கும் சாரமாரியாக மக்கள் கருத்துக்களை முன்வைத்து வருகிறார்கள். தேர்தல் காலங்களிலே இவர்களுக்கு சன்மானங்களை கொடுத்து இவர்களின் வாக்குகளை பெற்ற அரசியல்வாதிகள் இன்று பார்லமெண்டத்தில் அமைச்சர்களாகவும் பார்லமெண்ட் உறுப்பினர்களாகவும் இருக்கின்றவர்கள் இந்த தோட்ட தொழிலாளர்களை கவனிப்பதாக இல்லை. இன்று அவர்களின் வீதி பிரச்சனை தீரவில்லை, அவர்களின் தண்ணீர் பிரச்சனை தீரவில்லை, அவர்களின் வீட்டு பிரச்சனை தீரவில்லை, அவர்களின் கல்வி பிரச்சனை தீரவில்லை. இவை எல்லாம் தீர்வதற்கு அப்பால் அவர்களின் முக்கிய பிரச்சனையான சம்பள பிரச்சனை தீரவில்லை. இந்த வகையிலே இன்று பார்த்தீங்கன்னா இலங்கையின் அதிகூடிய வருமானத்தை 3 துறைதான் ஏற்படுத்துகிறது. ஒன்று ஆடை தொழிற்சாலை, இரண்டாவதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு, மூன்றாவதாக தேயிலை. ஆனால் இந்த தேயிலை மாத்திரம்தான் 1947ஆம் ஆண்டிலிருந்து இலங்கை சுதந்திரம் அடைந்ததிலிருந்து இலங்கைக்கு வருமானம் ஈட்டுகின்ற ஒரே ஒரு தொழிலாக இருக்கின்றது. ஆனால் தேயிலை ஏற்றுமதி மாத்திரம் தொடர்ந்து அதிகூடிய நிலைமையில் காணப்படுகிறது. இன்றைய உலகத்திலே 4வது பெரிய ஏற்றுமதி நாடாக இலங்கை இருக்கிறது. இலங்கையின் டீ சுவையிலே முதலாவதாக இருக்கிறது. ஆனால் இன்று ஒரு பொய் பிரச்சாரம் திட்டமிட்ட முறையிலே நடத்தப்பட்டு வருகிறது. தேயிலையின் விலை வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. அண்மையிலே சுவிட்சர்லாந்திலே பிரபல பத்திரிகை ஒன்றிலே உலகத்திலே தேயிலையின் விலை உயர்ந்திருக்கிற என்ற கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இருந்தாலும் சம்பள பிரச்சனை வருகின்ற பொழுது தேயிலையின் விலை வீழ்ச்சி அடைவதாக கூறுகிறார்கள். உங்களுடைய பாட்டன்கள், உங்களுடைய அப்பாமார், உங்களுடைய பிள்ளைகள் இன்று வரை ஒரே கம்பெனியில் தான் வேலை செய்தீர்கள். இவர்கள் யாராவது ஒருவர் கம்பெனியை மூடினாரா? இல்லை. நட்டம் வந்தால் இவர்களே இந்த கம்பெனியை நடத்துகிறார்கள். இன்று வடக்கிலும் போராட்டம் வெடித்திருக்கிறது. இதுவரை கிழக்கிலே போராட்டம் வெடிக்கவில்லை. மட்டக்கிழப்பிலும் அம்பாறையிலும் திருவண்ணாமலையிலும் இந்த போராட்டங்கள் வெடிக்க வேண்டும். எமது மலையக சமூகங்களுக்காக இலங்கையில் உள்ள கூட்டுமொத்த தமிழினமும் போராட்டத்தில் இறங்க வேண்டும். தமிழ் பேசும் மக்கள் அனைவரும் இந்த போராட்டத்தில் இறங்க வேண்டும். நீங்கள் மலையகத்தில் இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்துங்கள். அரசியல்வாதியை நம்புவதை விட்டு நீங்கள் வீதிக்கு வாருங்கள். உங்கள் பிரச்சனையை நீங்களே தீர்க்க முடியும்.